ஹாய்! எப்போ வரும்? எப்படா வரும்? ஊருக்கு போற அந்த நாள் எப்படா வரும்னு காத்து கடந்து, ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட்ட போட்டு, 2 நாள் முன்னாடி இருக்கிற வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு, இருக்கிற டிராஃபிக்ல நான் தான் முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னாடி எங்க சொந்த ஊருக்கு போவேன்னு, ஊருக்கு தீபாவளிக்கு போய் நின்னா, இவைங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுப்புட்டு, என் பொழப்ப பார்க்க போறேன்னு சொல்லிட்டு களை எடுக்க போயிட்டாங்க. மாமனார், மாமியார், அம்மா எல்லாருமே களை எடுக்க போயிட்டாங்க. இது விவசாய டைம் இல்லையா? கேட்டதுக்கு நாளைக்கு தீபாவளி சந்தை, இன்னைக்கு களை எடுக்க போனா தான் அந்த காசை வாங்கி ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அது என்னவோ நியாயம்தான். இன்னைக்கு களை எடுக்க போகிற காசை வச்சு தான் அவங்க நாளைக்கு ஜாமான் வாங்கணும். என் தங்கச்சி ஊரில் வீடு கட்டியிருக்கா. பால் காய்ச்சிக்க நாங்கள் போகல. அப்போ சென்னையில் இருந்தோமா, இந்த தடவை போயிட்டு தங்கச்சி வீட்டெல்லாம் பார்த்துட்டு, அவளுக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, அப்புறம் இங்கேருந்து ஸ்நாக்ஸ்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, திரும்ப ரிட்டன் ஈவினிங்காகவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மாமனார் மாமியார் களை எடுக்க போயிட்டு வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு, இது தீபாவளிக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ தான். என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ தான் அறுசுவை பலகாரம் இருந்தாலும் தீபாவளிக்கு இட்லி, தோசை, அதில் மட்டன் குழம்பு போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால் எல்லாமே மாவுலாம் ஆட்டி வச்சுட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு தூங்க போயாச்சு. பாய்.